வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். தூத்துக்குடியில் விரிவாக்கம் செய்யப்பட்ட விமான நிலையத்தை பிரதமர் மோடி நேற்று திறந்து வைத்தார். அதன்பின் ரூபாய் 4877 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஹைட்ரஜன் மூலம் இயங்கும் ரயில் இன்ஜினை வெற்றிகரமாக பரிசோதித்து சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை சாதனை படைத்தது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக ஹோமம் டிக்கெட்டுகள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆன்லைனில் வழங்கப்படும். திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. கார்கில் வெற்றி தினமான கார்கில் விஜய் திவாஸின் 26வது நினைவு நாளில் போரில் உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். ட்ரோன் மூலம் வானிலிருந்து தர இலக்குகளை தாக்கும் ஏவுகணை சோதனை வெற்றி. தயாரிப்பு குழுவினருக்கு ராஜ்நாத் சிங் பாராட்டு. கார்கில் போர் வெற்றி வெறும் இராணுவ வெற்றியாக இல்லாமல் நம் தேசத்தின் ஒற்றுமை உறுதியான சான்றாக அமைந்தது. இராணுவ அதிகாரிகளுக்கான பாராட்டு விழாவில் ஆளுநர் RN ரவி பெருமிதம். தமிழக மக்கள் உரிமை மீட்பு எனும் தலைப்பில் பாமக தலைவர் அன்புமணி மேற்கொள்ளும் நடைப்பயணம் திருப்பூரில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்தியாவில் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் தராத ஒரே மாநிலம் தமிழகம்தான். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் இயக்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் மன்ஜித் சிங் பட்டேல் பேச்சு. தமிழகத்தில் பிரதமர் மோடி செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. ஓரணியில் தமிழ்நாடு மற்றும் தேர்தல் களப்பணிகளை குறித்து திமுக மண்டல பொறுப்பாளர்களுடன் நிர்வாகிகளுடனும் அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. திருப்பூரில் பட்டாசு கடையில் பயங்கர தீ விபத்து. ரூபாய் 30 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை எரிந்து நாசமானது. ஆரப்பாக்கம் சிறுமி பாலியல் வழக்கில் கைதான வடமாநில வலைவிடம் விடிய போலீசார் விசாரணை. மேட்டுப்பாளையம் அருகே ஆட்டுக்குட்டியை விழுங்க முயன்ற மலைப்பாம்பிடமிருந்து ஆட்டுக்குட்டியை லாவகமாக மீட்ட பொதுமக்கள். பிரதமர் பதவியில் தொடர்ந்து 4078 நாட்களை கடந்த பிரதமர் நரேந்திர மோடி சாதனை. இந்திரா காந்தியின் சாதனையை முறியடித்தார். தூத்துக்குடி பனிமய மாதா பேராலய திருவிழாவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தாவேகா பிரசார ஸ்டிக்கர்களில் ஆனந்த படத்தை நீக்கிவிட்டு விஜய் படம் மட்டும் இடம்பெற கட்சியின் மேலிடம் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.